கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியாய் நமக்கு தருகிற வார்த்தை மார்க் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 3வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். அவன் கை மறு கையைப் போல சொஸ்தமாயிற்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாகிய நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த வசனத்திலிருந்து கர்த்தர் ஒரு பிரதானமான காரியத்தை தேவஜனங்களாகிய நமக்கு எச்சரித்து உணர்த்துகிறார். தேவஜனங்களாகிய நமக்கு நம்முடைய தேவன் அற்புதத்தை செய்கிறவராகவும் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிறவராகவும் நன்மையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறவராகவும் அவர் வெளிப்பட அவர் ஆயத்தமாயிருக்கிறார். நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திக்க நம்முடைய தேவன் ஆயத்தமாகவும் அதற்கு வாஞ்சையாகவும் இருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நமக்கு நன்மை செய்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை நிறைவுள்ளவர்களாய் நம்மை உயர்த்தி அவர் மகிமைப்பட அவர் விரும்புகிறார். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் 2 விதமான ஜனங்களை நமக்கு காண்பித்து தருகிறார். ஒருவருடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறார். ஆனால் இன்னொரு கூட்டத்தாரிடத்தில் அவர் கோபப்படுகிறார். நம்முடைய தேவன் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. அப்படி இருந்தும் ஆண்டவர் இப்படி செயல்பட என்ன காரணம்? நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய தேவன் நமக்கு நன்மை செய்கிறவராய், நம்முடைய குறைவை எல்லாம் நிறைவாக்குகிறவராய், நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் அவர் வெளிப்பட வேண்டுமே தவிர நம்மேல் விசனப்பட்டு கோபம் அடைகிறவராய் அவர் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படக்கூடாது. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மீது கோபம் அடைந்தாரே ஆனால் அது நமக்கு நன்மையான ஒரு சூழ்நிலையை அது ஏற்படுத்தாது. தேவஜனங்களாகிய நமக்கும் தேவன் எச்சரித்து உணர்த்துகிறார். இந்த 2 கூட்டத்தாரிடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் எந்த ஜனத்தினிடத்தில் கோபம் அடைந்தாரோ அவர்கள் அவரை கோபப்படுத்தினார்கள். அவராக என்ன பண்ணலை, அவங்க மேலே கோபப்படலை, அவர்கள் அவரை கோபப்படுத்தினார்கள். வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர் அவர்களின் இருதய கடினத்து நிமித்தம் அவர் விசனப்பட்டு அவர்கள் மேல் கோபமடைந்தாராம். தேவஜனங்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனை கோபப்படுத்துகிறவர்களாக இருக்கக்கூடாது. நம் நிமித்தம் நம்முடைய தேவன் விசனப்படுகிறவராக இருக்கக்கூடாது. தேவஜனங்களாகிய நம்மை பார்த்து அவர் மகிழ்ந்து களி கூறுகிற தேவஜனங்களாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக இருக்கணும். இந்த சூம்பின கையை உடைய மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவனுக்கு நன்மை செய்ய அவன் எந்த விதத்திலும் பிரயாசப்படலை. ஆனால் ஆண்டவர் அவனுக்கு நன்மை செய்தார். ஏன்னா அவன் அந்த நிலையில் இருந்தான். தேவனிடத்திலிருந்து ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு நிலையில் இருந்தான். நிச்சயமாக அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தே ஆகணும். தேவன் அவனை பார்த்த உடனே அவனுக்கு நன்மை செய்யும்படியாய் அவனுடைய வாழ்க்கை இருந்தது. ஏன்னா அவன் மேலே ஆண்டவர் கோபப்படுற அளவுக்கு அவனிடத்தில் இருதய கடினம் இல்லை. தேவஜனங்களாகிய நமக்கும் தேவன் எச்சரித்து உணர்த்துகிறது தான். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மை பார்க்கும் பொழுது அநேக காரியங்களில் குறைவுபட்டிருக்கிறோம். அநேக காரியங்கள் நமக்கு தேவைன்னு ஆண்டவருக்கு தெரியும். அநேக சூழ்நிலைகள் நம்மை நெருக்குகிறதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அப்படி இருந்தும் நம்மை பார்த்த உடனே ஆண்டவர் நமக்கு நன்மை செய்யவும் நம்முடைய தேவையெல்லாம் நிறைவாக்கவும் தேவனுக்கு பிரியமான ஒரு நிலையில் இருக்கிறோமா? இந்த வசனத்திலிருந்து ஆண்டவர் காண்பித்து தருகிறது என்ன தெரியுமா? நம்மை பார்த்த உடனே நமக்கு நன்மை செய்ய, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய தேவஜனங்களாகிய நாம் இருதய கடினம் இல்லாதவர்களாக இருக்கிறோமா? அந்த சூம்பின கையை உடைய மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனிடத்தில் அவர் என்ன செய்யலை, அவர் இருதய கடினத்தை பார்க்கவில்லை. ஏன்னா மற்ற ஜனங்கள் எல்லாருமே அவனுக்கு அற்புதத்தை செய்வாரோ செய்ய மாட்டாரோ என்று சொல்லி அவர் மேல் நோக்கமாயிருந்து அவர் தனக்கு கற்பித்து தந்த நன்மைகளை உணராதபடிக்கு அவர்கள் இருதய கடினம் உள்ளவர்களாக இருந்தார்களாம். மற்ற ஜனங்களை குறித்து சொல்லியிருக்கு, அவங்க இருதய கடினம் உள்ளவர்களாக இருந்தாங்க. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே மற்றவர்களை பார்த்து கொண்டே இருக்கிறவர்களாய் அல்ல, ஆண்டவர் நம்மை பார்க்கும் பொழுது அவர் நன்மை செய்யவும் அற்புதம் செய்யவும் நம்முடைய குறைவையெல்லாம் நிறைவாக்கவும் அதற்கு பிரயாசப்படுகிறவர்களாய் தேவ சமூகத்தில் என்ன குறைய வைத்து மற்றவர்கள் நம்மை அற்பமாய் பார்த்தாலும் இழிவாய் பேசினாலும் தூஷித்தாலும் அதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, மைண்ட் பண்ணாமல் இந்த சூம்பின கையை உடைய மனுஷன் அந்த நிலையிலும் தேவ ஆலயத்தில் வந்து ஆண்டவரை ஆராதிக்க வந்த பொழுது அவனுக்கு நன்மையை தேவன் செய்தார். இப்படி ஒரு நிலையில் தான் நம்ம இருக்கணுமே தவிர
மற்றவர்களுக்கு தேவன் நன்மை செய்யும் பொழுது நம்ம என்ன பண்ணக்கூடாது? இருதய கடினம் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது, அதில் நியாயம் பேசக்கூடாது. நமக்கு தேவன் நன்மை செய்கிற அளவுக்கு நாம் இருதய கடினம் இல்லாதவர்களாக இருக்கணும். எப்போவுமே மற்றவர்களை நியாயம் தீர்த்து அவர்களுடைய குறைவுகளே நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா, மற்றவர்களை அற்பமாய் பார்த்து அவர்களை விட நான் எல்லா விதத்திலும் பெட்டர் அப்படின்னு நினச்சி நம்மை நாமே மெச்சிக்கொள்றதுனால நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. தேவஜனங்களாகிய நமக்கு கர்த்தர் எச்சரித்து உணர்த்துவது தான். தேவன் விசனப்பட்டு கோபம் அடைந்த இந்த இருதய கடினம் உள்ள இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் தேவ கோப ஆக்கினைக்கு உட்பட்டவர்களாய் மாறாதபடிக்கு தேவனிடத்திலிருந்து தயை பெற்றுக்கொள்ளவும், தேவன் நம்மை பார்த்த உடனே நமக்கு நன்மை செய்தால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை அவர் செய்யவும் நாம் முதலாவது தேவனுக்கு பிரியமான ஒரு நிலையில் மாற இருதய கடினம் இல்லாதவர்களாய், கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் தேவன் நம்மிடத்தில் பேசும் பொழுது, நம்மோடு கூட அவர் சில காரியங்களை கண்டித்து உணர்த்தும் பொழுது அதற்கு செவி கொடுக்கிற மனநிலையோடு நாம் தேவ சமூகத்தில் காணப்பட்டோமே ஆனால், என்ன குறை இருந்தாலும், என்ன தேவை இருந்தாலும், எந்த காரியம் நம்மை மற்றவர்கள் அற்பமாய் பார்க்கும்படியான ஒரு நிலையில் நாம் இருந்தாலும், இது எல்லாமே ஒரு நாள் கர்த்தர் எனக்கு நன்மையாய் மாற்றுவார், என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு நன்மையை செய்வார் என்ற அந்த நம்பிக்கையோடு தேவஜனங்களாகிய நாம் தேவ சமூகத்தில் தேவனை ஆராதிக்கிறவர்களாய், தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாய் வாழும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை சந்தித்து நமக்கு நன்மை செய்வது அதிக நிச்சயம். எந்தெந்த கண்களெல்லாம் நம்மை அற்பமாய் பார்த்ததோ அந்த கண்களின் மத்தியிலே தேவன் நம்மை உயர்த்தி அவர் மகிமைப்பட போவது அதிக நிச்சயம். தேவஜனங்களாகி நாம் இருதய கடினம் உள்ளவர்களாய் தேவ கோபாக்கினைக்கு ஆளாகாதபடிக்கு நம்மை நோக்கி வருகிற கர்த்தருடைய வார்த்தைக்கு உடனே செவி கொடுத்ததற்கு கீழ்ப்படிய நம்முடைய இருதய கடினத்தை உணர்ந்து அதை அகற்றி விடுகிற தேவஜனங்களாய், கல்லான இருதயத்தை மாற்றி சதையான இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி அதை செய்ய வல்லவராகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணி ஜெபிக்கிறவர்களாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில் மாற வேண்டும். தேவ கோபாக்கினைக்கு உள்ளானவர்கள் நரகத்தில் தள்ளப்படுவார்கள். தேவஜனங்களாகிய நாம் அந்த நிலையில், அப்படிப்பட்ட ஒரு கேடுள்ள நிலையில் மாறாதபடிக்கு தேவ வார்த்தை நம்மை நோக்கி வரும் பொழுது அதற்கு செவி கொடுக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். எந்த காரியமாக இருந்தாலும் தேவனிடத்திலிருந்து ஒரு கட்டளை, ஒரு வார்த்தை நம்மை நோக்கி வறுமையானால் முழுமையாய் நாம் நம்மை அந்த வார்த்தைக்கு முன்பதாக தாழ்த்தி அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த கர்த்தருடைய பாதத்திலே நாம் நம்மை முழுமையாய் அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குறைவை எல்லாம் நிறைவாக்கி நம்மை உயர்த்தி நம்மிலே நம்முடைய தேவன் மகிமைப்பட போவதும் அதிக நிச்சயம். எத்தனை ஜனங்கள் நமக்கு எதிராக இருந்தாலும் நம்முடைய தேவன் நம் பட்சத்தில் என்று நமக்கு அற்புதமாய் அதிசயமாய் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவதும் அதிக நிச்சயம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாராநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.